ருத்ரா, முத்தரசு, 2 பேரையும் கூட வாங்க. பாத்தீங்களா, மொத்தமா கெட்டு போச்சு. இந்த தடவையும் கல்யாணம் நடக்கல. இப்ப திருப்தி அவங்களுக்கு. முத்தரசு, கொஞ்ச நேரம் படுத்து கண்ணை மூடுங்க. ருத்ரா, நீயும் படுத்து கண்ணை மூடு. ருத்ரா, முகத்துல இருக்கிற பாலை தொடச்சி சுத்தம் பண்ணுங்க. இவரை நம்பி வந்து நான் வீண் போயிட்டேன். தற்கொலை பண்ணிக்குவேன், அது பண்ணிக்குவேன், இது பண்ணிக்குவேன்னு இவர் சொன்னாரு. இப்ப கடைசியில நான் தான் எங்கேயாவது போய் சாகணும் போல இருக்கு. பாருங்கம்மா, வீணா டென்ஷன் ஆகி வார்த்தைகளை கொட்டாதீங்க. இப்போ இந்த முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ண முடியாது. மறுபடியும் கிரக நிலைகள் சாதகமாக இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்த வாக்கு தான். அடுத்த முகூர்த்தத்துல கண்டிப்பா உங்க கல்யாணத்தை நான் முன்ன நின்று நடத்தி வைக்கிறேன். தைரியமா இருக்கு. எனக்கு உங்களை நம்புறது தவிர வேற வழி இல்ல. ஆனா மாமாவுக்கு வசியம் செய்யப்பட்டது வீட்டுல கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா யாருமே சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதாவது பூஜை கீஜை பண்ணி வசியத்தை எடுக்கணும்னு முயற்சி பண்ணுவாங்க. அப்ப நான் என்ன பண்றது? நான் வெச்ச வசியத்தை அவ்வளவு சாதாரணமா யாராலையும் எடுத்துட முடியாது. இன்னும் ஒரு மண்டலத்துக்கு, அதாவது 48 நாளைக்கு முத்தரசன் என்னோட வசிய சக்திக்கு உட்பட்டு தான் இருப்பார். ஒருவேளை யாராவது வசியத்தை எடுக்க முயற்சி பண்ண என்ன ஆகும்? கண்டிப்பா அதுக்கான பலன் அவங்களுக்கு கிடைக்காது. அதை பண்ணவும் முடியவே முடியாது. முதல்ல நீங்க வீட்டுக்கு போய் அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்து அப்புறமா எனக்கு போன் பண்ணுங்க. குருஜி, என்னாச்சு? நீங்க எதுக்காக குழந்தை ருத்ராவை இங்க அழைச்சிக்கிட்டு வந்தீங்களோ அது நல்லபடியாவே முடிஞ்சது. உங்க தீவிரமான பக்தியும் பிரார்த்தனையும் ஆழமான தியானமும் உங்க குழந்தைய குணப்படுத்திருச்சு. நீங்க உங்க குழந்தைய வீட்டுக்கு கூட்டு போலாம். தைரியமா போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி குருஜி. உனக்கு என்ன ஆயிருமோ ஏதாயிருமோன்னு நாங்கள் ரொம்ப பயந்து போயிட்டோம்டா. ருத்ராக்குடியை கூப்பிட்டுட்டு ஒரு ஆசிரமத்துக்கு போயிருந்தாண்டா. அந்த ஆசிரமத்தில் இருந்த குருஜி ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அவர் ருத்ராவை முழுசா குணமாக்கிட்டாரு. பாரு, பழைய மாதிரி ஆயிட்டா. மாப்பிள்ள, நீ விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்க. அதாவது நான் என்ன வேணாம், குறி சொல்கிறம்மா சொன்னதையெல்லாம் சொல்லி அனாவசியமாக உனக்கு குழப்ப வேணாம். வெண்ணிலா என்ன சொல்கிறான்? அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, ருத்ராக்குட்டி நல்லபடியாக குணமாகணுங்கிறதுக்காக வெண்ணிலா விரதம் நேர்த்திக்கடன்னு பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாடா. ஏன் வெண்ணிலா, எதுக்காக
உன்னை இவ்வளவு கஷ்டப்படுத்திக்கிட்டு. இல்ல முத்து மாமா, எனக்கு ருத்ரா நல்லபடியா திரும்பி வரணும்னு மட்டும்தான் என் மனசுல இருந்துச்சு. வேற எதுவுமே தெரியல. சரி, வாங்க போலாம். வா ருத்ரா. ஹலோ. என் கண்ணை என்னாலே நம்ப முடியல. என்னென்னமோ பண்றீங்க. எல்லாமே ஆச்சரியமா நடக்குது. வீட்டுக்கு போய் முத்தரசனை பாருங்கம்மா. நீங்க எதிர்பார்க்காத ஆச்சரியம் எல்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. அப்படியா? ஸ்வேதா, அந்த குருஜி பேசுறது வித்த காமிக்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனா அவரு நீ நினைச்ச மாதிரி கல்யாணத்தை நடத்தி வைக்கலையே. இன்னுமா அவரை நம்புற? இல்ல இல்ல, அவரோட சக்தி என்னங்கிறது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியுது மருது. அவர் நிச்சயமா பெரிய ஆள் தான். எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அவர் மத்த சாமியாருங்க மாதிரி வித்த காமிச்சு காசு சம்பாதிக்கிறவர் இல்ல. பெரிய பெரிய அதிசயத்தை வித்தையா உருவாக்குறவர். எனக்கு இன்னும் அவர் மேல இருக்கிற நம்பிக்கை எள்ளளவு கூட குறையல. அவர் திரும்ப திரும்ப சொல்றத வச்சு பார்க்கும்போது மாமா கிட்ட ஒரு மிகப்பெரிய மாறுதல் வந்திருக்கும்னு எனக்கு தோணுது. ஒருவேளை மாமா என்ன விரும்பின காலத்துல எப்படி இருந்தாரோ அப்படிப்பட்ட மனநிலைக்கு இப்போ மாறி இருப்பாரோன்னு எனக்கு சந்தேகம் வருது. எதுக்கும் நம்மளா யூகம் பண்றதை விட நேர்ல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மாமா கிட்ட மட்டும் அப்படி மாறுதல் நடந்தா அதோட விளைவா என்னோட கல்யாணம் நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் நல்லது நடக்கும் தானே. மருது, மாமா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி குறுக்கு வழியில நாம வீட்டுக்கு போகணும். சீக்கிரம் போலாம் வாங்க. போங்க போங்க. அண்ணா வந்துட்டாங்க. ருத்ராவும் வந்துட்டா. அண்ணா அங்கே இருங்க, திருஷ்டி கழிக்கணும். வெயிட் வெயிட் வெயிட். அண்ணே, அண்ணி தான் நீங்க நல்லபடியா திரும்பி வரணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க.
எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஆ, நான் நல்லா இருக்கேன் மாமா. ஆ, நீங்க ஊருக்கு போனதுல இருந்து நான் தவிச்சு போயிட்டேன் மாமா. எப்போ வருவீங்க எப்போ வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். மாமா, ஸ்வேதா, என்ன இன்னைக்கு வழக்கத்துக்கு அதிகமாகவே அழகா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படியா மாமா? ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு நம்ம கூட இந்த தேங்க்ஸ் அது இதெல்லாம்? இல்ல மாமா, ஒருவேளை புதுசா எடுத்த இந்த சாரியா கூட இருக்கலாம். இல்லை ஸ்வேதா, இந்த புடவை, நகை, மேக்கப் இதெல்லாம் ஒரு பொண்ணுக்கு உண்மையான அழகாக கொடுத்துடாது. அதெல்லாம் சும்மா மேலோட்டமாக இருக்கிறதா. உண்மையான அழகு உள்ளேருந்து வெளியே வரும், அது தெரியுது. இந்த டேட் வரை என்ட்ரி பண்ணிருக்கு மாமா. டேய், நீனும் மில்லுக்கு போல போல நீ வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது ஒன்றும் இல்லைடா, ஆடிட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சுல்ல, அதான் கணக்கு பார்த்துட்ருக்கோம். அது கொஞ்சம் டைம் நினைக்கிறேன். நீ மில்லு கிளம்பு, எனக்கு வெயிட் பண்ணிருக்காத. என்னடா பார்க்குற? நீ போடா, எனக்கு வெயிட் பண்ணாத, நிறைய வேலை இருக்கு. டேய், நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லைடா. என்ன சரியில்லை? டேய், என்னடா இது? சும்மா கூட ஒட்டி வராசி உட்காந்துட்டு ரொம்ப தப்பா இருக்குடா. என்னடா அவன் பிரச்சனை? டே, ஆடிட்டிங்கு சப்மிஷன் டேட் கொடுத்துட்டாங்க, அதுக்குள்ளே எல்லாத்தையும் கொடுத்தாகணும். கணக்கு அழுக்குதும் பார்க்கல, அதனால தான் நானும் ஸ்வேதாவும் உட்காந்து இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு ஏன்டா நீ என்னமோ இது சரியில்லைன்ற தப்புன்ற? டேய், இதெல்லாம் தெரிஞ்சு செய்யறியா இல்லை தெரியாம செய்யறியா? எனக்கு சுத்தமா புரியலடா. அண்ணாமலை, அவர் சொல்றதெல்லாம் இனி நீங்க பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும் அண்ணாமலை. இதுதான் ஆரம்பம். இன்னும் நிறைய அதிர்ச்சிகள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு நண்பனுக்கு நண்பனா இருக்கிறதா இல்ல பாசக்கார உங்க வெண்ணிலா தங்கச்சிக்கு அண்ணனா இருக்கிறதான்னு உள்ளுக்குள்ள பல யோசனைகள் ஓடுது இல்ல? ஆனா நிஜம் என்ன தெரியுமா? ஸ்வேதாவுக்கு முத்தரசம் புருஷனா இருக்க போறது மட்டும்தான் நிஜம். இப்போ நான் கணக்கு பார்க்க மட்டும் வரல அண்ணாமலை, பழைய கணக்கு தீக்கவும் தான் நான் வந்திருக்கேன். சரி, ஓகே, நீ கிளம்பு. சொல்லுங்கம்மா. நீங்க சொன்ன மாதிரியே மிகப்பெரிய மாறுதல் மாமா கிட்ட வந்துருச்சு. இப்போ வீட்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அவ யார் நினைச்சிட்டு இருக்க? இந்த வீட்டில் அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என்ன இன்னைக்கு வழக்கத்துக்கு அதிகமாகவே அழகா இருக்கிற மாதிரி தெரியுது. மாமா பழைய மாதிரி என்ன பார்த்து பேசுனது, சிரிச்சது, இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு.
இதெல்லாம் உங்களால தான் குருஜி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் குருஜி. பரவாயில்லைங்கம்மா, நீங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களே, இது போதுமா எனக்கு. அப்புறம் குருஜி, இன்னொரு முக்கியமான விஷயம். எப்படி இந்த மாற்றம் நடந்துச்சுன்னு வீட்ல இருக்கிறவங்க அதிர்ச்சியோட பாக்குறாங்க. ஆனா அவங்க பார்வையில கூடவே இது எப்படி நடந்ததுங்கிற சந்தேகமும் இருந்துச்சு. ஒருவேளை வசிய சக்தியாலதான் மாமா இப்படி மாறினாருன்னு தெரிஞ்சுட்டா, வேற சாமியார் கிட்ட மாமாவை அழைச்சிட்டு போய் வசியம் வச்சதை எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் நாம நினைச்சது எதுவுமே நடக்காம போயிடும் குருஜி. ஐயோ, யார் இப்படி பண்ணா? ஐயோ கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனையாவே நடக்குது? வெண்ணிலா, என்னாச்சு? அண்ணே, இங்க பாருங்க, நான் இந்த புடவைய எப்படி அரிஞ்சு போயிருக்கேன்னு. முத்து மாமா எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்தது போச்சு. யாரோ வேணும்னு தான் எரிச்சிருக்காங்க. இப்பதான் இங்க எடுத்து வச்சுட்டு போனேன். புடவை எப்படி தானா எரியும்? ஏய், இங்க வா. நீதான் அந்த புடவை எரிச்சது. என்ன விட்டானா பண்ணிட்டு போய் பேசுறா பாரு. தின்னுட்டு இருக்கே சிப்ஸ், அதங்க கிடக்குது பாரு. அதே சொல்லுது நீதான் அந்த புடவையை கொளுத்துனதுன்னு. சொல்லு, நீதானே இதை பண்ண? ஸ்வேதா, இங்க வா. இந்த வாய்ப்புக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீயே வகையா வந்து வலையில சிக்கியிருக்க. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஜனனி, கொஞ்சம் பொறுமையா இரு. ஸ்வேதா, என்ன இந்த புடவை 3000 ரூபாய் 4000 ரூபாய் இருக்குமா? போனா போதும், வாங்கி கொடுத்துடலாம். எனக்கு வேற புடவை வேண்டாம். இந்த புடவை முத்து மாமா எனக்கு வாங்கி கொடுத்தது. எனக்கு இந்த புடவை தான் வேணும். அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. டேய், பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னா இப்ப நீ எதுக்கு நடுவுல பேசுற? இத பாரு ஸ்வேதா, நீ வர ஓவரா போயிட்டு இருக்க. இதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு நிமிஷம் வாங்கல. எதுக்கு இங்க கூட்டு வந்த? மாமா, நான் ஒரு கனவு கண்டேன். அதுல சித்ராமா வந்தாங்க. அம்மா உன் கனவுல வந்தாங்களா? ஆமா, அவங்க வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல சொன்னாங்க. என்ன சொல்ல சொன்னாங்க? நானும் அப்பாவும் ஊருக்கு போய் ஒரு சாமியாரை பார்த்தோம்ல. ஆ, அவரு ஸ்வேதா ஆளாம். அந்த சாமியாரை வச்சு ஸ்வேதா ஆண்டி அப்பா வசியம் பண்ணிட்டாங்களாம். நம்ம என்ன சொன்னாலும் இனிமே அப்பா கேட்கவே மாட்டாராம். ஸ்வேதா பேச்சு தான் கேட்பாராம். அவங்களதான் கல்யாணம் பண்ணிக்க போறாராம். இந்த வீட்டில் அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, புரியுதா? இனிமேல் ஸ்வேதா என்ன கேட்டாலும் எவ்வளவு கேட்டாலும் நீ கொடுக்கணும். என்ன இன்னைக்கு வழக்கத்துக்கு அதிகமாகவே அழகா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படியா மாமா? ரொம்ப தேங்க்ஸ். ருத்ரா குட்டி, நீ சொல்றதுல நிஜமாடா? என்னால் நம்பவே முடியல. உண்மையிலேயே நான் சொன்னதெல்லாம் நிஜம்தான் மாமா. அம்மா தான் கனவுல வந்து உங்ககிட்ட சொல்லி அப்பாவை காப்பாற்ற சொன்னாங்க. எப்படியாச்சும் அப்பாவை காப்பாத்திடுங்க. இப்போ என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னியே, அம்மா வந்து கனவுல சொன்னாங்கன்னு. அதை தயவு செஞ்சு வேற யார்கிட்டையும் சொல்லிடாத. மற்றவங்களுக்கு தெரிஞ்சது அப்பாவோட உயிருக்கு ஆபத்தாயிருண்டா. ஐயோ, அப்பா கொண்டு ஆயிடக்கூடாது. நீங்க எப்படியாச்சும் அப்பாவை காப்பாத்திடுங்க. நான் பார்த்துக்கிறேன்டா. ம், ஆனால் ஒன்று, இந்த விஷயத்தை வேற யார்கிட்டையும் சொல்லிடாத, சரியா? ஜாக்கிரதையாரு. அம்மா தாயே, நான் எரிக்கலன்னு சொல்லிட்டேன். திருப்பி திருப்பி நீ ஏன் மேலேயே சொன்னா நான் எதுவுமே பண்ண முடியாது. நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் என்னமோ பண்ணிருக்கீங்க. நான் எதுவுமே
ஜனனி என்ன சத்தம்? நீ தானே பண்ண, ஒழுங்கா உண்மையை சொல்லு. ஜனனி கொஞ்சம் அமைதியா இரு. நீங்க பேசாம இருங்க கௌதம். விட்டா அவ தலைக்கு மேல ஏறி உட்காந்துக்குவா. என்ன பிரச்சனை உனக்கு? என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்கல? நீ வாட்டு சொல்லாம கத்திட்டே இருந்த அர்த்தம்? என்ன மந்திரமாயம் நடந்துச்சோ, உங்களுக்கு நாங்க பேசுறது எதுவுமே புரிய மாட்டேங்குது. வெண்ணிலா அண்ணியோட சாரி திடீர்னு தீ பிடிச்சு எரிஞ்சு கிடக்குது. இது தானா நடக்காது. யாரு எரிச்சிருப்ப நீங்களே சொல்லுங்க. ஸ்வேதாவை தவிர வேற யாருமே எரிச்சிருக்க மாட்டாங்க. மறுபடியும் இப்படி தப்பா என் மேல பழி போடாத, மரியாதை கெட்டு போயிடும். ஏய், எனக்குன்னு அவசியம் வந்தது அவ புடவை எரிக்க? ஸ்வேதா ஒரு நிமிஷம். ஸ்வேதா நீ படிச்ச பொண்ணு, நீ இந்த மாதிரி கத்துனா அப்புறம் நீ டென்ஷன் ஆகாத, கொஞ்சம் பொறுமையா இரு. பாருங்க மாமா, நான் பாட்டுக்கு அக்ஷயா கூட அங்க பேசிக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தேன். திடீர்னு வெண்ணிலா புடவை எரிஞ்சிடுச்சு. அதுக்கு காரணம் நான் தானே, ஏன் மேல பழிய போடுறான். அந்த புடவைக்கு நெருப்பு வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு என்ன வந்துச்சு? என்ன ஜனனி, அண்ணே அவதான் பண்ணலன்னு சொல்றாள், அப்புறம் நீ எதுக்கு திருப்பி திருப்பி மல்லு கட்டிட்டு நிக்கிற? அண்ணே, உங்களுக்கு தெரியாது, ஸ்வேதாவை தவிர வேற யாரும் செஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. ஏன் புடவைய நீயே எரிச்சிட்டு பழிய ஏன் மேல போடலாம்ல? நான் எதுக்கு உன் மேல பழி போடணும்? லாஜிக் இல்லல்லமா? அதே மாதிரிதான் நான் எதுக்கு இந்த புடவை எரிக்கணும் சொல்லு? ஐயோ விடுங்கல, புடவை தானே, வெறும் புடவை தானே, புது புடவை நானே வாங்கி கொடுத்த, விட்டுருங்க ப்ளீஸ் மாமா, வாங்கி தந்துருங்க. உன்னாலதான் சண்டை நடக்குது. நீ உள்ள போமா. போ. என்னென்ன என்னால சண்டைன்னு சொல்றீங்க? நானே புடவை எரிஞ்சு போச்சுன்னு. ருத்ரப்பட்டி அம்மாவை கூட்டிட்டு போ. வெண்ணிலா போ. என்ன, எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி நின்னுட்டு இருக்க? தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்ல? பேசு பேசு, உன் பாட்டுக்கு எவ்வளவு நேரம் வேணாலும் பேசு. அதுக்கு அனாவசியமா பேசி சண்டை போட்டுட்டு இருக்க. உள்ள போ. மாப்பிள போடா. இது ஒரு பெரிய விஷயம், பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க. என்னடா நீங்க கூட புரிஞ்சுக்காம பேசுற என்ன அர்த்தம்? ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரி எல்லாம் இருக்கு. இதை பாரு ஜனனி, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. பேசி பேசி பிரச்சனை பெருசு பண்ணாத. உள்ள போ. போ. என் மேல ஏதாவது தப்பு இருந்துச்சா? அப்புறம் எப்படி என்ன திட்டினீங்க? அது ஸ்வேதாக்கா தான் பண்ணிருப்பாங்கன்னு அப்பட்டமா தெரியுது. முத்து மாமா வந்ததும் திடீர்னு மாத்தி பேசினா மாமா என்ன நினைக்கும்? நான் தான் எல்லார்கிட்டயும் சண்டையை மூட்டி விடுறேன்னு நினைக்க மாட்டாரா? நீ ஏமா அப்படி நினைக்கிற? அப்படிலாம் நினைக்க மாட்டான். நான் எனக்காவது உனக்கு சப்போர்ட் பண்ணாம ஸ்வேதாக்கு சப்போர்ட் பண்ணிருக்கேனா? சொல்லு பார்க்கலாம். அதுதான் எனக்கும் புரியல. நீங்க அங்க வச்சு என்ன திட்டிட்டு இங்க வந்து என்ன சமாதானப்படுத்துறீங்க. இதுக்கப்புறமும் நான் எப்பாவது இப்படி பேசினேன்னா அந்த மாதிரி சந்தர்ப்பம்லாம் நிறைய வரும். அப்பெல்லாம் நீ ஒன்றும் பேசாம புரிஞ்சுட்டு அமைதியா போயிருக்கு, சரியா? நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்குன்னு. என்ன நடந்தாலும் நீ அவசரப்பட்டு தப்பான எந்த முடிவும் எடுத்துட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுமா. இது நாள் வரைக்கும் அண்ணாமலை எனக்கு சப்போர்ட்டா பேசினதே இல்ல. திடீர்னு வந்தா வெண்ணிலாவை சமாதானப்படுத்தி அனுப்பி விட்டுட்டான். எனக்கே ஒரு நிமிஷம் டவுட் வந்துருச்சு. மாந்திரிகர் வசியம் பண்ணது மாமாவுக்கா இல்ல அண்ணாமலைக்கான? ஒருவேளை முத்தரச மாமாவுக்கு வசியம் பண்ணது அவனுக்கு தெரிஞ்சிடுச்சா? ஸ்வேதா, என்னைக்கு இருந்தாலும் நமக்கு எதிரி அந்த அண்ணாமலை தான். அவன் ஏதாவது ஒரு ரூபத்துல நமக்கு குறைச்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மருது, அவனை க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. அவனோட நடவடிக்கையில ஏதாவது மாற்றம் தெரிஞ்சா உடனே அவனை தட்டி வைக்கணும் மருது. வீடு ஸ்வேதா, அவெல்லாம் ஒரு ஆளுன்னு. அப்படி இல்ல மருது, யாரையும் நாம குறைச்சல எடை போட்டுற கூடாது. காரியம் ஆகுற வரைக்கும் நாம உஷாரா இருக்கிறது நல்லது. இந்த சூட்கேஸ கொண்டு போய் ரூம்ல வச்சிடு. என்ன தயங்குற? சரிக்கா.
இப்போதைக்கு இது எதையும் தடுக்க முடியாது. அப்பாவும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரு. நேரம் வரப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு பதிலடி கொடுக்கணும். ஐயோ வெண்ணிலா, சாரி, இவங்க கீழ் ரூம்ல தான் தங்க போறாங்க. சொல்ல மறந்துட்டேன், கீழே வச்சிடுறியா? வாங்க. ரூமுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? தின்னுக்கிட்டு இருந்தியா? உள்ள வந்து தீ வச்சுட்டு போயிருக்காங்க. எங்க பராக்கு பாத்துட்டு இருந்த? அறிவில்ல உனக்கு? எனக்கு என்னடி தெரியும்? என்ன திட்டுற? யாராவது வீட்டுக்குள்ள வந்து தீ வைப்பாங்கன்னு தெரியுமா? நாம இங்கதானே இருந்தோம். யார் வச்சிருப்பா? நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுது. எதுவும் சொல்ல தேவையில்ல. இதெல்லாம் அந்த வெண்ணிலா வேலையா தான் இருக்கும். அவளை கூட்டிட்டு வா, போ. சீக்கிரம் போ. வெண்ணிலா, வெண்ணிலா, எனக்கா? ஒரு நிமிஷம் இங்க வந்துட்டு போ. எனக்கு வேலை இருக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். கூப்பிட்டா உடனே வா. சரி வரேன். வா. இப்பதானே இந்த பேக் கொண்டு வந்து வச்ச. அதுக்குள்ள இந்த Dress பாரு எப்படி கருகி இருக்குன்னு. உன் புடவை எரிஞ்சதுக்கு பழி வாங்குறதா நினைச்சு இதுக்குள்ள நெருப்ப கொளுத்தி போட்டுட்டு போயிருக்கியா? நான் எதுவும் பண்ணலக்கா. பொய் சொல்லாத. கண்டிப்பா இத நீதான் பண்ணிருக்கணும். இப்போ நீயா உண்மையை ஒத்துக்கிறியா இல்ல ஒத்துக்க வைக்கட்டுமா? சத்தியமா சொல்றேன், இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அது எப்படி? ரூமுக்குள்ள இருக்கிற Dress, அதுவும் அக்ஷயா இருக்கும்போது தானா பத்திக்கிட்டு தெரியுமா? புடவை எடுத்து வச்சுட்டு சாமி ரூமுக்கு போயிட்டு வரதுக்குள்ள புடவை மட்டும் தானே எறிறப்ப உங்க பேக்குள்ள இருக்கிற துணி மட்டும் தானே எரியாதா? எதுக்காக எங்க அம்மாவை திட்டிட்டு இருக்கீங்க? வீணா பழிய போடுறீங்க. ஏய், நான் உன்னை இப்ப கேட்டனா? எங்க அம்மாவை கேட்டா என்ன, என்ன கேட்டா என்ன, ரெண்டு பேரும் ஒண்ணுதான். ஏய், இதெல்லாம் ஓம் வேலைதானா? வெண்ணிலாவுக்காக பழி வாங்குறத நினைப்பா? ஐயோ ஸ்வேதா மேடம், பழி வாங்குறதா? அதுவும் நான் உங்களை நாங்கள் ரொம்ப சின்ன ஆளுங்கம்மா. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளு, உங்களை போய் நான் பழி வாங்க முடியுமா? ஆமா, அதுதான் உண்மை. உன்னால என்ன அசைக்க கூட முடியாது. ஏன்னா அடிக்கிற காத்து எப்பவும் ஒரு பக்கம் வீசாது. இப்போ காத்து ஏன் பக்கம் வீசுது. நீதான் பார்த்தல, மாமா இப்போ ஏன் பக்கம் வந்தாச்சு நிரந்தரமா. இந்த நேரம் வந்து நீ என்கிட்ட மோதுறியே, இப்படி போட்டி போட்டு மோதி மண்டை உடைச்சுக்காத, காணாம போயிடுவேன். இல்ல உன் தங்கச்சி வெண்ணிலா உயிருக்கு ஏதாவது ஆயிட போகுது. பாவம்ல அவ, செத்துக்கித்து போயிட்டா அது கேக்குறதுக்கு கூட என்கிட்ட வர முடியாது. ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடி நின்று என் தங்கச்சி செத்து கிடப்பான்னு சொல்ற? ஏய், சங்க அறுத்துருவேன். உன்னால அவளோட நிழல கூட நெருங்க முடியாது. அவ்வளவு திமிர் உனக்கு. தர்சன, முத்தர்சன. டேய், வெண்ணில வந்து அவளாவே மனசுல ஒரு ஆசையை வளர்த்துக்கிறாடா, புரியுதா? அவளுக்கு நல்லது பண்ணுவேன். ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து நானே அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். அவளுக்கு என்ன பண்ணணுமோ ஏது பண்ணுமோ எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து அவளை சந்தோஷமாவே அனுப்பி வச்சிருவோம். நல்லா பண்ணிடலாம்டா. ஏன்னா அவ என் மேல அளவுக்கு அதிகமா பாசம் வச்சிருக்கா இல்லையா? அந்த பாசத்தினால அவ தப்பான இந்த முடிவு எடுத்துடக்கூடாது. அதனால நம்ம தான் அவளுக்கு புரிய வச்சு அவளை ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். டேய், இது பாரு, திரும்ப திரும்ப சொல்றேன், நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அப்புறம் நீ புரியாம பேசிட்டு இருக்கடா. நான் என்ன புரியாம பேசிட்டு இருக்கேன்? இப்ப நான் என்ன புரியாம பேசிட்டு இருக்கேன்னு கேக்குறேன். நான் புரிஞ்சுக்கிட்டு தான் பேசிட்டு இருக்கேன், நீ தான் புரியாம தேவையில்லாம பேசிட்டு இருக்க. என்னடா பிரச்சனை உனக்கு? சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. டேய், என்ன வெறுப்பேத்துறியா? யார வெறுப்பேத்தினா? நீ தான் எங்க எல்லாத்தையும் வெறுப்பேத்திட்டு இருக்க. இப்போ டேய், நம்மள எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு சொல்லிட்டேன்.
அன்னைக்கு வந்து இதுவும் என்கிட்ட தேவலாம் பேசுனது இப்ப எல்லாத்துக்கும் இப்ப என்னைய குறை சொல்லிட்டு இருக்கிற இது கிட்ட கேக்குற உனக்கு என்னடா அப்பா அப்பா வேண்டாப்பா என்ன உனக்கு? அப்பா வேண்டாப்பா சண்டை போடாதீங்கப்பா அப்பா மாமாவை திட்டாதீங்கப்பா என்ன மாமா கிட்ட பேசி பேசி மாத்திரலான்னு முயற்சி பண்றீங்களா? அது நடக்கவே நடக்காது. ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் மாண்டார் மீண்டு வருவதில்லை. என்ன பொறுத்த வரைக்கும் பழைய முத்தரச மாமா செத்தாச்சு. அதோட வெண்ணிலாவை கட்டிக்க போறேன்னு சொன்ன முத்து மாமாவும் செத்து போயாச்சு. இப்போ இங்க இருக்கிறது புது முத்தரசன், ஸ்வேதாவின் வருங்கால கணவர். ஸ்வேதாவை மட்டுமே நேசிக்கிறவர். எனக்கே எனக்குன்னு நான் செஞ்சு கொண்டு வந்திருக்கிற முத்தரசம் பொம்மை. இனி கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. அது இப்போ தேவையும் இல்ல. ரொம்ப கோவப்பட்டு முத்தரசம் பொம்மைய கீழே தள்ளி விட்டு மொத்தமா உடைச்சிடாத. மாமா ரெடியா மாமா? ஐயோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் இப்படி ஜோடியா பார்த்தா வெண்ணிலா மனசு கஷ்டப்படுமே. ஐயோ அவங்க பாக்குறதுக்குள்ள எழுப்பிடுங்க. சார் சார் எந்திரிங்க. என்னடா பொண்ணு மாப்பிள்ள வராங்க சார். அங்க போங்க. ஐயோ வந்துட்டாங்கடா சார். அண்ணே உங்க ரெண்டு பேர் ட்ரெஸ்ஸும் சூப்பர். அதை விட ஜோடி பொருத்தம் செம்ம. தேங்க்யூ. லைட்டிங்லாம் சிவா இந்த Dress நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அது இப்படி ஸ்டைலா நின்னா நல்லா இருக்குமா? அது- இல்ல இப்படி கேஷுவலா நின்னா நல்லா இருக்குமா? எல்லா போஸும் நல்லா இருக்கும் மேடம், நல்லா இருக்கும். எங்க ரெண்டு பேரையும் நல்லா க்ளோஸா நிக்க வச்சு போட்டோ எடுக்கணும். இல்ல மேடம், பேசிக்காவே நான் கொஞ்சம் ஷை டைப்பு. நீ எந்த டைப்பா வேணா இருந்துட்டு போ. எங்களை போட்டோ எடுக்கிறதுக்கு என்ன உனக்கு? நான் சொல்ற மாதிரி எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இரு, சரியா? இல்லன்னு வச்சுக்கோ மவன கொன்னுடுவேன். புரிஞ்சுதா? ம். மாமா சீக்கிரம் வாங்க, ரெடி ஆயிடுச்சு. ஓ வந்துட்டேன் எடுத்துருவோம். வா வாங்க மாமா. எடுத்துடலாமா? கொஞ்சம் எடுத்துடலாம் சார். சார் கொஞ்சம் க்ளோஸா. சார் இன்னும் கொஞ்சம் க்ளோஸா. சார் ஒன்று பண்ணுங்க, அப்படியே தோல்ல அப்படியே கை போட்டு நல்லா இறுக்கி அணைச்சிக்கிட்டு, அதான் சார் கட்டி பிடிச்சிக்கிட்டு. இருங்க இருங்க மாமா.